ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கார் பேனட்டின் மீது படுத்தவாறே அந்த வாகன ஓட்டி இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திருநெல்வேலி டவுன் கணேஷ் தியேட்டர் அருகே நேற்று நள்ளிரவு சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விவகாரம் தொடர்பாக பைக் உரிமையாளர் தனது பைக் மீது மோதிய காரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது காரை ஓட்டிய போக்குவரத்து எஸ்ஐக்கும் பைக் உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பைக் உரிமையாளர் முன்னே சென்ற பேருந்து நின்றதால் நானும் பைக் நிறுத்தினேன் என காரை கொண்டு பைக் மீது மோதிய சேதமானது என வாக்குவாதம் செய்தார். இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இந்த நிலையில் அங்கு பொதுமக்கள் கூடியதால் வாக்குவாதத்தில் நிறுத்திய போக்குவரத்து பிரிவு எஸ்ஐ தனது காரை எடுக்க முயற்சித்தார். ஆனால் காரை எடுக்க விடாமல் பைக் உரிமையாளர் தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கார் பேங்க் முன்பு நின்று காரை தடுத்து நிறுத்த முயன்ற போது அவரை இடிக்க வருவதை போல எஸ்ஐ காரின் வேகத்தை அதிகரிக்க காரின் பேனட் மீது அந்த நபர் படுத்துக் கொண்டார். ஆனாலும் காரை நிறுத்தாத எஸ்ஏ பேனட் மீது படுத்த நபருடன் சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் காரை ஓட்டி சென்றார். கார் பேனட் மீது படுத்த நபரை தன்னை காப்பாற்ற கோரி கூச்சலிட்டவாறே காரின் முன்பக்கம் தொங்கிக் கொண்டே பயணித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தில் வேகமாக பரவி வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் போலீசாரே பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலான மோசமான செயலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.